கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதோட ஃபைனல் அடுத்த வருஷம் நடக்க போகுது. இதுக்கான குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் யார் யாருக்கு அதிகம் இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 9th பிளேஸில் வெஸ்ட் இண்டீஸ் இருக்குது. 18.52% இருக்காங்க. 4 டெஸ்ட் மிச்சம் இருக்குது. 4லையும் வின் பண்ணாலும் 43.59% தான் வருவாங்க. ஸோ இவங்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் 8th பிளேஸில் பங்களாதேஷ் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் 25% வின் பர்சன்டேஜோடு இருக்கிறாங்க. 8 டெஸ்ட் மிச்சம் இருக்குது. 6 டெஸ்ட்டு வின் பண்ணணும், 1 டெஸ்ட் ட்ரா பண்ணணும். அப்படி பண்ணால் தான் இவங்களுக்கான ஃபைனலுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8 டெஸ்ட்டில் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் கூட இருக்கிறதுனால இவங்களுக்கான சான்சஸ் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 7th பிளேஸில் இங்கிலாந்து இருக்கிறாங்க. 36.54% இருக்கிறாங்க. 9 டெஸ்ட் இவங்களுக்கு மிச்சம் இருக்குது. ஸ்லோ ஓவர் பெனால்ட்டினால் 19 பாயிண்ட்ஸ் குறைஞ்சது. இவங்களுக்கு பெரிய டிராபேக் அமைஞ்சு போச்சு. ஸோ இதில் இவங்க இருக்கிற மிச்சம் எல்லா டெஸ்ட்டையும் வின் பண்ணால் தான் இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இவங்களுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக 6th பிளேஸில் பாகிஸ்தான் அணி இருக்குது. 36.66% இருக்கிறாங்க. 9 டெஸ்ட் இவங்களுக்கு மிச்சம் இருக்குது. அந்த 9 டெஸ்ட்லேயும் 6 டெஸ்ட் வின் பண்ணணும், 2 டெஸ்ட்டு ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணால் தான் இவங்களுக்கு 60% வரும். ஸோ அப்போ தான் இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். ஸோ இவங்களுக்கான வாய்ப்பு 50% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 5th பிளேஸில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி இருக்குது. 38.89% இருக்கிறாங்க. 6 டெஸ்ட் மிச்சம் இருக்குது. அந்த 6 டெஸ்ட்டில் இவங்க 5 டெஸ்ட்டு வின் பண்ணணும். 4 டெஸ்ட்டு ஹோமில் நடக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு 60% சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 தான் அவையில் நடக்குது. ஸோ இவங்களுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்ததாக 4th பிளேஸில் ஸ்ரீலங்கா அணி இருக்குது. 50% வின் பர்சன்டேஜோடு இருக்காங்க. 9 டெஸ்ட் இவங்களுக்கு மிச்சம் இருக்குது. அந்த 9 டெஸ்ட்டில் இவங்க 6 வின் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் 5 வின் பண்ணி 3 ட்ரா பண்ணணும். இதில் 5 டெஸ்ட் அவையில் நடக்கிறதுனால இவங்களுக்கான சான்சஸ் மிக குறைவு. ஸோ ரொம்ப டஃப் அப்படின்னே சொல்லலாம். 3rd பிளேஸில் நியூசிலாந்து இருக்கிறாங்க. 50% வின் பர்சன்டேஜோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு 8 டெஸ்ட் மிச்சம் இருக்குது. அதில் 5 அவை டெஸ்ட்டு, 3 ஹோம் டெஸ்ட்டு. இந்தியா, ஸ்ரீலங்கா அவையில் நடக்குது. இங்கிலாந்தோட டெஸ்ட் மட்டும் ஹோமில் நடக்குது. ஸோ இதில் இந்தியாவோட டஃப்பு, ஸ்ரீலங்காவோட ஈஸி, இங்கிலாந்தோடையும் டஃப்பு. ஸோ இவங்களுக்கான சான்சஸ் கொஞ்சம் டஃப் தான். அடுத்ததாக 2nd பிளேஸில் மைட்டி ஆர்சிஸ் இருக்கிறாங்க. அவங்க 62.50% இருக்கிறாங்க. 7 டெஸ்ட் அவங்களுக்கு மிச்சம் இருக்குது. அதில் 5 டெஸ்ட் ஹோமில் நடக்குது, 2 டெஸ்ட் அவையில் நடக்குது. ஸோ இவங்களுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க இந்த 7 டெஸ்ட்டில் 4 வின் பண்ணணும், 3 வின் 3 ட்ரா பண்ணணும். ஸோ ஆஸ்திரேலியாக்கான ஃபைனலுக்கான சான்சஸ் அதிகம்னே சொல்லலாம். அடுத்ததாக 1st பிளேஸில் நம்ம இந்தியன் டீம் இருக்கிறாங்க. 68.52% சிம்மாசனம் போட்டு 1st பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் 10 டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் 5 ஹோமு 5 அவே. இந்தியாவுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்தியாவும் ஆஸ்திரேலியா தான் ஃபைனலில் மோதுறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.